தமிழ் தத்துவ மரபில் அகத்தியர் முனிவரின் பாடல்கள், கருத்துகள் மற்றும் வாழ்வியல் வழிகாட்டுதல்கள் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. கர்மத்தை முதுகில் இருந்து இறக்கி வையுங்கள் அப்பனே என்கிற அகத்தியர் வாக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான ஆன்மீக அம்சங்களை குறிப்பிடுகிறது. இந்த வாக்கில் கர்மா பற்றிய தத்துவம், அதனை விடுதலை பெறுவதின் அவசியம் மற்றும் அதற்கான நடைமுறைகளைப் பற்றி பல்வேறு கருத்துக்களை ஆழமாக ஆராயலாம். கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது மனிதனின் செயல்களையும் அவற்றின் விளைவுகளையும் குறிக்கின்றது. இது தமிழில் வினை என்று அழைக்கப்படும். செயல்கள் மற்றும் அதன் விளைவுகள். மனிதன் செயல்களில் ஈடுபடும்போது அவற்றின் தாக்கம் அவனை தொடர்ச்சியாக தொடர்கிறது. நல்ல செயல்களுக்கு நல்ல விளைவுகள், தீய செயல்களுக்கு தீய விளைவுகள். இதுவே கர்மாவின் அடிப்படை நடைமுறை. சம்பாவிதம் மற்றும் சுதந்திரம். மனிதன் தனது கர்மாவின் விளைவுகளை அனுபவிக்க நேர்ந்தாலும் அவனை மாற்ற சுதந்திரமும் உள்ளது. இதுவே அகத்தியரின் வாக்கில் வெளிப்படுகிறது. கர்மத்தை இறக்கி வையுங்கள் எனும் அறிவுறுத்தலின் மூலம். அகத்தியரின் தத்துவ பார்வை. அகத்தியர் தமிழ்ச் சங்க காலத்தின் மிகச்சிறந்த முனிவர்களில் ஒருவர். அவர் தன் பாடல்களில் மனித வாழ்வின் முக்கிய அம்சங்களையும் அதன் ஆன்மீக பரிமாணங்களையும் விவரிக்கிறார். கர்மத்தை முதுகில் இருந்து இறக்கி வையுங்கள் என்பது அவரது ஆன்மீக தத்துவத்தை விளக்குகிறது. இதன் பொருள், கர்ம பந்தம், மனிதன் தனது செயல்களால் கட்டுப்பட்டவராக இருக்கிறான். அவனது நல்லவை கெட்டவை என்றுதான் அவன் வாழ்வின் சந்தோஷமும் துக்கமும் உருவாகின்றன. கர்ம விலகுதல் அகத்தியர் வாக்கில் முதுகில் என்று கூறுவது ஒரு ஒப்புமை. கர்மா என்பது ஒருவன் தூக்கிக் கொண்டு செல்லும் சுமையாக கற்பனை செய்யப்படுகிறது. இதனை இறக்கி வைக்கலாம் என்பது ஒருவர் தனது செயல்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை குறிப்பிடுகிறது. வினை துறவு அகத்தியரின் உபதேசம் சச்சங்கம், தியானம், தவம் போன்ற வழிகளை வழிகாட்டுகிறது. இவையெல்லாம் கர்மத்தை அகற்றவும் மனத்தூய்மையை அடையவும் உதவுகின்றன. கர்மா மற்றும் ஆன்மீக வாழ்வு. அகத்தியர் வாக்கு மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதலை வழங்குகிறது. தொழிலில் கர்மா. யாதொரு செயலும் அதனுடைய நோக்கம்தான் கர்மாவின் அடிப்படையாக விளங்குகிறது. அகத்தியர் அதனை மனதில் எடுக்கும் முறையை மாறுவதன் மூலம் மாற்ற இயலும் என கூறுகிறார். தியானத்தின் முக்கியத்துவம். மனம் சாந்தமாக இருக்கும்போது கர்மாவின் விளைவுகளை ஏற்றுக்கொள்வது எளிதாகும். தியானம் மனதிற்கு அவசியமான நிலைத்தன்மையை அளிக்கிறது. துறவறம் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் கர்மத்தில் சிக்காமல் ஆன்மாவின் உயர்வை நோக்கியாக கொண்டது. அகத்தியர் வாக்கு துறவற வாழ்க்கைக்கு மட்டுமே இச்செயல்முறையை பயன்படுத்த வேண்டும் என்றதல்ல. அதற்கு பக்குவமான மனநிலையும் தேவை. நவீன வாழ்வில் கர்மாவின் தாக்கம். நவீன உலகில் மனிதன் பெரும்பாலும் தனது செயல்களால் துயரம் அனுபவிக்கிறான். இன்றைய சூழலில் கர்மத்தை முதுகில் இருந்து இறக்கி வையுங்கள் என்ற அகத்தியரின் வாக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை கவனிக்கலாம். உழைப்பு மற்றும் பொறுப்புகள் நவீன வாழ்க்கையின் சவால்களை தற்காலிக சுமையாக காண வேண்டும். அவற்றை கடந்து செல்லும் தன்மையை அபிவிருத்தி செய்ய வேண்டும். தியானம், யோகம் மற்றும் சிந்தனை ஆகியவை இன்றைய வாழ்க்கையில் மன அமைதியை ஏற்படுத்துகின்றன. இது கர்மாவின் விளைவுகளை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற உதவும். செயலை மட்டும் செயல் என்று பார்க்காமல் அதன் நோக்கத்திலும் அது பிறருக்கு விளைவிக்கும் நன்மையிலும் கவனம் செலுத்த வேண்டும். இதுவே கர்மாவின் சிறந்த மாற்றமாகும். கர்மத்தை முதுகில் இருந்து இறக்கி வையுங்கள் அப்பனே என்பது அகத்தியர் வாக்கில் உள்ள ஆழ்ந்த தத்துவம்தான். இது நம் செயல்களுக்குள் அடைக்கலம் போகாமல் அதிலிருந்து விடுதலை பெற வழிகாட்டுகிறது. ஆன்மீக வளர்ச்சி மட்டும் இல்லாமல் நவீன வாழ்க்கையின் சிக்கல்களிலும் இந்த வாக்கு மிகவும் பொருத்தமானதாக உள்ளது. அகத்தியரின் பார்வையில் கர்மவிலகுதல் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக பயணமாகும். அதனை நம் வாழ்வில் செயல்படுத்துவோம்.